இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸல் சீட் ஓப்பன் பண்ணால் எப்படி ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஷார்ட் வீடியோ போட்டிருக்கோம். இப்போது புதுசாக ஒரு எக்ஸல் சீட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் அடுத்து பிரிண்ட் ப்ரிவியூ போங்க. அதில் வந்து நம்ம வந்து பார்ட் ஓரியன்டேஷன் வந்து போர்ட்ரேட் செலக்ட் பண்ணிக்கிறேன். A4 பேப்பர் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பேஜ் செட்டப் போங்க. பேஜ் செட்டப்பில் வந்து adjust வந்து 100% நார்மலில் வச்சுருங்க. மார்ஜின் வந்து 0.2 அல்லது 0.25 வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து கார்னர் செலக்ட் பண்ணிவிட்டு காலம் வித்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 8.11 இருக்குது. நான் வந்து 5 சேஞ்ச் பண்ண போகிறேன். ரோ ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 14.4 இருக்குது. நான் வந்து 25 சேஞ்ச் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாட்டர் லைன் தெரியும் பாருங்கள் ரைட்ஸில். இதை வந்து நம்முடைய வர கண்டென்ட்டுடைய பவுண்ட்ரி இப்போ வந்து வெர்டிக்கல் சென்டர் ஹரிசாண்டல் சென்டர் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட்டு தான் இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ண போனோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட் இங்கே டேட் போடுறோம். இங்கே வந்து செக்ஷன், இங்கே வந்து சைன் வச்சுக்கிறோம் எக்ஸாம்பிள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர், ஸ்டூடெண்ட்டுடைய நேமு, தமிழ் மார்க்கு, இங்கிலீஷ், மேக்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கோம். எல்லாம் மெர்ஜன் சென்டர் பண்ணிடுங்க. இந்த ஃபார்மேட்டை தான் நம்மளுக்கு வேணும்னா இது எவ்வளோ தூரம் வேணுமோ பண்ணிவிட்டு இதை டெலீட் பண்ணிடுங்க. ஃபார்மேட் அப்படியே மேலே இருக்கிற ஃபார்மேட் அப்படியே கீழே வந்து நமக்கு வந்துடும். இங்கே வந்து நம்ம ஸ்டூடெண்ட் நேம், மார்க் எவ்வளோ வாங்கியிருக்காங்க டைப் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹெட்டிங்கு அதை வந்து மெர்ஜன் சென்டர் பண்ணிக்கலாம். இது மெர்ஜன் சென்டர், இது மெர்ஜன் சென்டர் பண்ணி லெஃப்ட் அலைன் பண்ணிக்கலாம். இது மெர்ஜன் சென்டர் பண்ணி லெஃப்ட் அலைன் பண்ணிக்கலாம். நீங்கள் FI ஆப்ஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதான் ரிப்பீட் ஆப்ஷன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா லெட்டர் எல்லாமே லெவல் வச்சுக்கிறோம். நம்ம 12 கூட வச்சுக்கலாம். இதுதான் ஹெட்டிங், அதனால் இது ஒரு 16 வச்சு போல்டும், செக்ஷனை வந்து ஒரு 14 வச்சு நீங்கள் போல்டும் வச்சுக்கலாம். இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு ஆல் பார்டர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஷீட்டை பார்டர் வந்து திக் லைன் வேணுன்னா நீங்கள் டோட்டல் பவுண்டரி லைன் செலக்ட் பண்ணி திக் பார்டர் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து இது மாதிரி வந்துடும். இப்போது நீங்கள் பிரேக் பிரிண்ட் வியூ போய் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஃபார்மேட் நினைக்கிறோமோ அது இருக்கும். இது மாதிரி பண்ணிங்கன்னா தான் நம்ம பிரிண்ட் எடுக்கிறக்கும் ஆக்சுவலாக நம்ம பார்த்து டைப் பண்ணுறதுக்கும் சேமாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் லெட்டர் சைஸை அது மாதிரி வச்சுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.